ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி. நம்ம ஸ்டோரியில் முக்கியமான 2 கேரக்டர் இருக்காங்க, கணேஷ் அண்ட் வசந்த். கணேஷ் ஒரு காமான பர்ஃபெக்ட் லாயர். வசந்த் ஒரு இன்டெலிஜென்ட்டான நாட்டி பாய், அவரோட அசிஸ்டண்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதுரையில் ஃப்ளைட் லேண்ட் ஆனோடனே வாட்சை கணேஷ் பார்த்துட்டு 1/2 மணி லேட்டுன்னு சொல்கிறாரு. 2 பேரும் படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு அவங்க பேக்கேஜஸை கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் யாராச்சும் வந்திருக்காங்களான்னு வசந்தை பார்க்க சொல்கிறாரு. சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டே வெளியில் வந்து வசந்த் பார்க்கும்போது மொத்தம் 3 டாக்ஸி நின்றுது. அதில் ஒருத்தர்கிட்ட போயிட்டு கொடைக்கானல் செல்வரங்கம் அனுப்பிச்சாரான்னு கேட்க, இல்லைங்க நான் உள்ளூர் தான், கொடைக்கானல் போகிறதுலாம் போகலான்னு அவர் சொல்ல, யாரும் வரல பாஸ்ன்னு கணேஷ் பக்கத்தில் போயிட்டு வசந்த் சொல்கிறாரு. கணேஷ் அவருக்கு எதிர்க்கவே ஒருத்தரை சுட்டி காமிச்சப்போ கணேஷ் வசந்த் ஃப்ளைட் நம்பர் 501ன்னு எழுதின ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு ஆரஞ்சு கலரில் பாரடைஸ் இன்னுன்னு எழுதியிருக்க ஒரு கார் பக்கத்தில் அவர் நின்றுட்டு இருந்தார். 2 பேரும் அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் தான் கணேஷ் வசந்த்னு சொல்ல, அவர் கணேஷ் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. அந்த லெட்டரில், அன்புள்ள கணேஷ், விமான நிலையத்திற்கு வர இயலாததற்கு மன்னிக்கவும், மலை மாளிகையில் சந்திக்கலாம், நான் கேட்டது 2ம் கொண்டு வந்தீரான்னு எழுதியிருந்துச்சு. இந்த வண்டியை செல்வரங்கம் தான் அனுப்பிச்சாரான்னு கணேஷ் கேட்க, இல்லைங்க நீங்கள் தங்க போகிற பாரடைஸ் இன்னில் தான் இது வண்டி உங்களுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு அவர் சொல்லிட்டு 3 பேருமே வண்டியில் ஏறி பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏறத்தாழ ஒரு 1 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. ஃபாத்திமா காலேஜ் காம்பவுண்ட், சமையநல்லூர் ஸ்டேஷன்னு இதெல்லாம் தாண்டி வண்டி ஹைவேஸில் போயிட்டுருக்கு. அப்போது வசந்த், பாஸ் நமக்கு எப்படி செல்வரங்கத்தை தெரியும்னு கேட்க, எஸ்டேட் டியூட்டி கேஸ் ஒன்று செஞ்சோமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லோமே, அட ஆமான்னு சொல்லிட்டு, அது என்ன 2 விஷயம் கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்க, ஒரு புத்தகமும் ஒரு டாக்டரும், அதுவும் இஎன்டி டாக்டரும் கேட்டிருக்காரு. டாக்டர் ராமமூர்த்தி தான் வரதா இருந்தது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவருக்கு அமெரிக்காவில் ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் அவரால் வர முடியலன்னு சொன்னார் கணேஷ். செல்வரங்கத்துக்கு டாட்டரோ இல்லை யங் ஒய்ஃபோ யாராச்சும் இருக்காங்களான்னு வசந்த் கேட்க, செல்வரங்கத்துக்கு 70 வயசு ஆகிடுச்சு, அவர் இன்னும் சிங்கிள் தான் அப்படின்னு கணேஷ் சொன்னதும் வசந்த், அட போச்சு, அங்கே போனால் ஒரே போர் தான் அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு கணேஷ் சொல்லிக்கிட்டே வசந்தை பார்த்து சிரிக்கிறாரு. பாரடைஸ் எனக்கு வந்த கணேஷும் வசந்தும் செல்வரங்கத்தை போய் பார்த்தாங்களா, செல்வரங்கத்துக்காக கொண்டு வந்த புக்கை அவர்கிட்ட கொடுத்தாங்களா, அவர் எதுக்காக அந்த புக்கை அவங்கள கொண்டு வர சொன்னார், இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இதோட ஃபுல் வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், அதில் போய் கேளுங்க. பார்ட் 1ஓட வீடியோ அது.